சின்ன சின்ன குழந்தைகள், அவர்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள். சிறிய சிறிய பிள்ளைகள் நான் அனாதையாக அப்படி சொல்லிட்டு என்னுடைய தாய் பெற்றோர்கள் யாரும், அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிறிய பிள்ளைகள் தன்னுடைய கையில் தன்னுடைய பெயர், தன்னுடைய தந்தையுடைய பெயர் எழுதியிருக்கிறார்கள். இஸ்மாயில் இப்னு அப்துல்லா. ஏன்? என் மீது திடீர்னு வாங்க வந்துருச்சு, நான் செதறிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு என்னுடைய பெயர் பார்த்துதான் இதுதான் என்னுடைய பிள்ளையுடைய ஜனாசா என்று அவர்கள் அடக்கம் செய்வார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. ஆனால் அந்த நிலைமையிலும் அவர்களுடைய ஈமானின் உறுதியை பாருங்கள். அந்த கடைசி நேரத்திலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்க்கக்கூடிய எத்தனை காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கொடூரம் நடந்தாலும் அந்த பெண்கள் அந்த ஹிஜாபை கலட்டாமல் இருக்கிறார்கள். அந்த ஈமானின் உறுதியை பாருங்கள் சகோதரர்கள். ஆனால் இன்னைக்கு சின்ன லைக்ஸ், ஃபாலோஸ், சப்ஸ்கிரைபர், இதுக்காக நம்முடைய ஆடையை கழிட்டு விட்டு, ஹிஜாபை திறந்து விட்டு, ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் ரீல்ஸ் போட்டுவிட்டு நம்முடைய ஈமானை வியாபாரம் செய்கின்றோம். இந்த உலகத்துடைய ஒரு சில சுகத்துக்காக, ஒரு சில ஆசைக்காக, இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய மனிதன் என்னை புகழ வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த உலகத்தில் நாங்கள் இந்த உலகத்துடைய அடிமையாகவே மாறிவிட்டோம். ஆனால் நான் வறுமையிலே அல்லாஹ் நம்மிடம் கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். சூரத்துத் தகாசுருடைய வசனம், வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒவ்வொரு நியாமத்துகளை பற்றி நம்மிடம் விசாரிப்பான். உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, ஒரு பாக்கியத்தை கொடுத்தேன். இதில் எவ்வளவு நீங்கள் உறுதியாக இருந்தீர்கள். பல பேருக்கு இந்த இஸ்லாமுடைய இந்த ஹிதாயத் கிடைக்காமல் இருந்தது. உங்களுக்கு இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி கிடைத்தது. அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் தாவ அழைப்புப்படி செய்தீர்கள்? அல்லாஹ் நம்மிடம் கேட்க மாட்டாரா? எல்லாம் கிடைத்த பிறகு இன்னைக்கு பலஸ்தீனுடைய மக்கள் அவர்களுடைய நிலைமை பார்க்கும் போதுதான் நமக்கு அவ்வளவு கஷ்டம் வருது. ஆனால் அவர்களுடைய இன்னொரு பக்கத்தை பாருங்கள். எது இருந்தாலும் சரி, இடிஞ்ச பங்களா வீடு இருந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று சொல்லிவிட்டு அதானுக்கு பிறகு தொழுகை நிலைநாட்டக்கூடிய முஸ்லிம்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏசி போட்டு, ஃபேன் போட்டு, காலையில போட்டு, பள்ளிவாசல் எவ்வளவு பெருசா இருக்கும், பள்ளிவாசல் ஒரு சஃப்தான் தொழுகையாகும். அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்